Hello students, welcome to Joy of Learning English. இப்போ நம்ம CBSE Class 11 Snapshots bookல இருக்க chapter number 5 Mother's Day written by J.B. Priestley இதோட 5th and final part. அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக இந்த பார்ட்டோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம். மற்ற பார்ட்லாம் பார்க்காதவங்க அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அங்கேருந்து போய் பாருங்கள். George, in despair, don't look at me. I give it up. I just give it up. பொண்ணு தன்னை பார்த்தோன்னே ஜார்ஜ் ரொம்ப சோகமாக, என்னை பார்க்காத, ஐ கிவ் இட் அப், ஐ கேவ் அப் ஆல்ரெடி, நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. மிஸ்ஸஸ் பியர்சன் ஃபியர்ஸ்லி, வெல் ஆன்சர் ஹர். ஃபியர்ஸ்லி அப்படின்னா அக்ரெசிவ்லி, ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. கேள்வி கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க. Doris sulkily, I was going out with Charlie Spence tonight, but now I've called it off. ஆமாம், நான் இன்னைக்கு சார்லி ஸ்பென்ஸ் கூட நைட்டு வெளியில் போகிறதா தான் இருந்தது, ஆனால் இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட், ஓ வாட் அ பிட்டி டியர், why have you, ஏன் அதை கால் ஆஃப் பண்ணிட்ட, ஏன் கேன்சல் பண்ணிட்ட, ஐயோ பாவம். டோரிஸ் வித் அ ஃப்ளாஷ் ஆஃப் டெம்பர், திடீர்னு அவளுக்கு பயங்கரமாக கோபம் வருது, கோபமாக சொல்கிறா. Because if you must know, my mother's been going on at me, making me feel miserable and saying he's got buck teeth and is half-witted. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் என்னைய ரொம்ப மிசரபிளாக ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அவனுக்கு பக் டீத் இருக்குது, அவனுக்கு ஹாஃப் விட் இருக்குது, அப்படிலாம் சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் ராதர் போல்டர் டு மிஸ்ஸஸ் பியர்சன். இவ்வளோ நேரம் அவங்க ஒரு மாதிரி நர்வஸாக பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, இப்போது போல்டராக, ரொம்ப போல்டாகி பேசுகிறாங்க. ஓ யூ ஷுடன்ட் ஹாவ் செட் தேட், நீங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடாது. மிஸ்ஸஸ் பியர்சன் ஷார்ப்லி, மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட், ஐல் மேனேஜ் மை ஃபேமிலி, யூ மேனேஜ் யோர்ஸ். அதை கேட்டுட்டு மிஸ்ஸஸ் பியர்சன், மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட், என் குடும்பத்தை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், உங்கள் குடும்பத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜார்ஜ் கிரிம்லி, டிக்கிங் ஹர் ஆஃப் நவ் ஆர் யூ ஆனி. கிரிம்லி அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ஸ்டர்னாக, ரொம்ப கடுமையாக சொல்கிறாரு. டிக்கிங் ஹர் ஆஃப், டிக் ஆஃப் அப்படின்னா மேக்கிங் சம் ஒன் ஆங்க்ரி. இப்போது அவளை கோவப்படுத்துறியா அப்படிங்கிறாரு மிஸ்ஸஸ் பியர்சன் ஈவன் மோர் கிரிம்லி. அதை கேட்டோன்னா அவங்க இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. They are waiting for you at the club, George. Don't forget. And don't you start crying again, Doris. கிளப்பில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மறந்துடாத. டோரிஸ், நீ திரும்ப அழுக ஆரம்பிக்காத அப்படிங்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் கெட்டிங் அப் வித் சடன் டெசிஷன், தட்ஸ் இனஃப், குவாய்ட் enough. இதெல்லாம் கேட்ட மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் ஒரு முடிவுக்கு அந்த மாதிரி எந்திரிச்சு, போதும், கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, இதோட நிறுத்திக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜார்ஜ் அண்ட் டோரிஸ் ஸ்டேர் அட் ஹர் bewildered. இதை கேட்டோன்னே ஜார்ஜும் டோரிஸும் இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி குழம்பி போய் பார்க்குறாங்க. டு ஜார்ஜ் அண்ட் டோரிஸ், நவ் லிசன் யூ டூ, I want to have a private little talk with Mrs. Fitz. She corrects herself hastily with Mrs. Pearson. So I'll be obliged if you'll leave us alone for a few minutes. I'll let you know when we've finished. இப்போ ஜார்ஜ் கிட்டேயும் டோரிஸ் கிட்டேயும் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட், நீங்கள் ரெண்டு பேரும் நான் சொல்கிறது கேளுங்க. எனக்கு மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் அப்படின்னு சொல்ல வந்துட்டு டக்குன்னு அவங்க கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் பியர்சனோட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் எங்களை தனியாக விட்டுட்டு இங்கேருந்து போயிடுங்க, நாங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. கோ ஆன் ப்ளீஸ், ஐ ப்ராமிஸ் யூ தட் யூ won't regret it. இங்கேருந்து போங்க, நீங்கள் கவலைப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது. there is something here that only I can deal with. இந்த விஷயத்த நான் தான் டீல் பண்ண முடியும், நான் தான் சரி பண்ண முடியும், அதனால இங்கேருந்து போங்க அப்படிங்கிறாங்க. ஜார்ஜ் ரைசிங், ஐ எம் glad somebody can, cause I can't. come on Doris. ஜார்ஜ் எந்திரிச்சிட்டே, யாராவது ஒருத்தர் இந்த பிரச்சனையை சரி பண்ணால் நல்லது தான், சந்தோஷம்தான், ஏன்னா என்னால் இது சரி பண்ண முடியாது, வா டோரிஸ் அப்படின்னு டோரிஸை கூப்பிடுறாரு. George and Doris exit left. As they go, Mrs. Fitzgerald moves to left of the small table and sits. She eagerly beckons Mrs. Pearson to do the same thing. Georgeம் டோரிஸும் வெளியில் போயிடுறாங்க. மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் அந்த டேபிளோட லெஃப்ட் சைடில் போயிட்டு அங்கே உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பெக்கன்ஸ் அப்படின்னா இங்கே வா அப்படின்னு கையில் சிக்னல் காமிப்போம்ல, சைகை காமிக்கிறது, பக்கத்தில் வா அப்படின்னு மிஸ்ஸஸ் பியர்சனை கூப்பிட்டு அங்கே உட்கார சொல்கிறாங்க. Mrs. Fitzgerald, we must change back now. We really must. Mrs. Fitzgerald, நம்ம இப்போ மாறியே ஆகணும், கண்டிப்பாக மாறியே ஆகணும். Mrs. Pearson rising. Why? ஏன் மாறணும்? Mrs. Fitzgerald, because this has gone far enough. I can see they are all miserable and I can't bear it. ஏன்னா இது கொஞ்சம் ஓவராகவே போயிடுச்சு, பாருங்கள் எல்லாரும் எவ்வளோ மிசரபிளாக, ரொம்ப சோகமாக பரிதாபமான நிலைமையில் இருக்காங்க, என்னால் இதை தாங்கிக்கவே முடியாது. மிஸ்ஸஸ் பியர்சன், a bit more of the same would do them good. இன்னும் கொஞ்சம் அப்படியே கொண்டு போனோன்னா அது அவங்களுக்கு தான் நல்லது. மேக்கிங் a great difference already. ஏற்கனவே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது, நிறைய சேஞ்ச் தெரியுது.
She moves to right of the table and sits. இது சொல்லிட்டே இப்போது டேபிளோட ரைட் சைடில் போய் உட்காடுறாங்க. Mrs. Fitzgerald, no, I can't stand any more of it. I really can't. என்னால் இனிமேல் இதை தாங்கிக்கவே முடியாது, சுத்தமாக முடியாது. We must change back. Hurry up, please, Mrs. Fitzgerald. கண்டிப்பாக நம்ம பர்சனாலிட்டியை திரும்ப மாற்றி தான் ஆகணும். சீக்கிரம் மிஸ்ஸஸ் Fitzgerald, ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. மிஸ்ஸஸ் பியர்சன், வெல், இஃப் யூ இன்சிஸ்ட். சரி, நீ இவ்வளோ சொன்னீன்னா ஓகே. மிஸ்ஸஸ் Fitzgerald, எஸ் ஐ டூ, ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமாம் எனக்கு மாறணும், ப்ளீஸ் ப்ளீஸ். She stretches her hands across the table eagerly. Mrs. Pearson takes them. மொதல் நடந்தது இல்லையா, அதே மாதிரி பண்ணுறதுக்காக இப்போ கையை நீட்டுறாங்க. மிஸ்ஸஸ் பியர்சன் அந்த பக்கம் இருந்து அந்த கையை பிடிச்சிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் பியர்சன், குவாய்ட் நவ், ரிலாக்ஸ். இப்போது மொதல் மாதிரியே நல்லா ரிலாக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. Mrs. Pearson and Mrs. Fitzgerald stare at each other, muttering exactly as before. Ashtata dum, ashtata lum, ashtata lum dum bona. ஒருத்தர் பார்க்குறாங்க. ஏற்கனவே ஒரு மந்திரம் சொன்னாங்க இல்லையா, அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க. They carry out the same action as before, going lax and then coming to life. But this time, of course, they become their proper personalities. மொதல் பார்த்தோம் இல்லையா, அந்த பர்சனாலிட்டி மாறும் போது அவங்களோட பாடி ரிலாக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப அந்த பாடிக்குள்ளே லைஃப் வர மாதிரி அதே ஆக்ஷனை திரும்ப பண்ணுறாங்க. ஆனால் இப்போது அவங்க பர்சனாலிட்டி பழைய மாதிரி மாறிடுச்சு. மிஸ்ஸஸ் Fitzgerald இப்போ பர்சனாலிட்டி மாறிடுச்சு இல்லையா. வெல், ஐ என்ஜாய்ட் தட். நல்லா ஜாலியாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. மிஸ்ஸஸ் பியர்சன், ஐ டென்ட். நான் அதை சுத்தமாக என்ஜாய் பண்ணவே இல்லை. மிஸ்ஸஸ் Fitzgerald, வெல், யூ ஆட் டு ஹேவ் டன். நீ கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணியிருக்கணும். நவ் லிசன் மிஸ்ஸஸ் பியர்சன், டோன்ட் கோ சாஃப்ட் ஆன் தெம் அகெயின், எல்ஸ் இட் வில் ஆல் ஹேவ் பின் வேஸ்டட். மிஸ்ஸஸ் பியர்சன், பழைய மாதிரி நீங்கள் சாஃப்ட் ஆகிடாதீங்க, இல்லைனா இவ்வளோ நேரம் நம்ம செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். மிஸ்ஸஸ் பியர்சன், ஐல் ட்ரை நாட் டு. மிஸ்ஸஸ் Fitzgerald, நான் சாஃப்டாக ரொம்ப லீனியண்ட்டாக ஆகாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மிஸ்ஸஸ் Fitzgerald அப்படிங்கிறாங்க. மிஸ்ஸஸ் Fitzgerald, they've not had as long as I would like to have given them. Another hour or two's rough treatment might have made it certain. நான் நினச்ச அளவுக்கு என்னால் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இன்னும் எனக்கு 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ கிடச்சிருந்தா நான் கொடுக்குற ரஃப் ட்ரீட்மெண்ட்டில் எதுவுமே மாறாது அப்படிங்கிற மாதிரி சர்டனாக சொல்லியிருக்கலாம். மிஸ்ஸஸ் பியர்சன், ஐம் ஷுர் தே வில் டூ பெட்டர் நவ், தோ ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். இல்லை, அவங்க மொதல் இருந்ததை விட பெட்டர் ஆகிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன், இப்போ ஏன் இப்படி நடந்துக்கிறேன், என்னோடய கேரக்டரில் இருக்க வித்தியாசம், இதெல்லாம் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. மிஸ்ஸஸ் Fitzgerald, சிவியர்லி, டோன்ட் யூ ஸ்டார்ட் எனி எக்ஸ்பிளைனிங் ஆர் அப்பாலஜைசிங் ஆர் யூ ஆர் டன் ஃபார். அதுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, நீ ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுற இல்லை சாரி கேட்குறேன்னு ஆரம்பிச்சிடாத, அவ்வளோதான். நீ ஏன் பிஹேவியர் மாறிச்சேன்ல எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சின்னா நம்மளோட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். மிஸ்ஸஸ் பியர்சன் வித் ஸ்பிரிட், இட்ஸ் ஆல் ரைட் ஃபார் யூ மிஸ்ஸஸ் Fitzgerald. ஆஃப்டர் ஆல் தே ஆரண்ட் யோர் ஹஸ்பண்ட் அண்ட் சில்ட்ரன். இங்கே ஸ்பிரிட் அப்படின்னா ரொம்ப பிரிஸ்காக, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தான் மிஸ்ஸஸ் Fitzgerald தெரியும், ஏன்னா அவங்க உங்களோட ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் இல்லையே. மிஸ்ஸஸ் Fitzgerald, impressively. Now you listen to me. You admitted yourself you were spoiling them and they didn't appreciate you. மிஸ்ஸஸ் பியர்சன் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு மிஸ்ஸஸ் Fitzgerald அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. நான் சொல்கிறத கேளு, நீ தானே அவங்களெல்லாம் நீ ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்க, அவங்கெல்லாம் ஒன்று அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னேன். எனி அப்பாலஜிஸ், எனி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் யூ வில் பி ஸ்ட்ரெயிட் பேக் வேர் யூ வர். ஐம் வார்னிங் யூ டியர், ஜஸ்ட் கிவ் தம் அ லுக், அ டோன் ஆஃப் வாய்ஸ் now and again to suggest you might be tough with them if you wanted to be, and it ought to work. Anyhow, we can test it. நீ பாட்டுக்கு அப்பாலஜைஸ் பண்ணுறேன், சாரி சொல்ல போகிறேன், என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு ஆரம்பிச்சேன்னா நீ ஸ்ட்ரெயிட் பேக் வே யூவர் அப்படின்னா திரும்ப ஸ்கொயர் ஒன்னுக்கு போயிடுவ. எங்கே ஆரம்பிச்சியோ என்ன நடந்துட்டு இருந்ததோ அதே தான் திரும்ப நடக்கும். அதனால நான் உன்னை வார்ன் பண்ணுறேன் டியர். அப்பப்போ அவங்களுக்கு ஒரு லுக்கு கொடு, முறைச்சிப்பாரு, உன்னோட டோன் ஆஃப் வாய்ஸ் எல்லாம் அப்பப்போ மாற்றிக்கோ. அப்பப்போ அவங்களுக்கு நீ ரொம்ப டஃப்பாக இருக்கன்றதெல்லாம் காமிச்சிட்டே இரு. அப்படி இருந்தால் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். எனிஹவ், நாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மிஸ்ஸஸ் பியர்சன், ஹவ், எப்படி? மிஸ்ஸஸ் Fitzgerald, well, what is it you would like them to do that they don't do? Stop at home for once. சரி, நீங்கள் அவங்கெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், ஆனால் அவங்கெல்லாம் செய்யாத ஒரு விஷயம் என்ன? அவங்க எல்லாம் வீட்டில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மிஸ்ஸஸ் பியர்சன், எஸ், அண்ட் கிவ் மீ அ ஹேண்ட் வித் சப்பர். ஆமாம், அவங்கெல்லாம் வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். கிவ் மீ அ ஹேண்ட் அப்படின்னா ஹெல்ப் பண்ணணும். நைட்டு சப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். மிஸ்ஸஸ் Fitzgerald, anything you would like them to do that you enjoy whether they do or not? வேறு ஏதாவது இருக்கா? அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம்.
Mrs. Pearson hesitating. Well, yes, I like a nice game of rummy, but of course I hardly ever have one except at Christmas. கொஞ்சம் தயங்கிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு ரம்மி விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ரம்மி இஸ் அ கார்ட் கேம். ஆனால் கிறிஸ்மஸ் டைம் தவிர மற்ற டைம்லலாம் எனக்கு ரம்மி விளையாடுறதுக்கு சான்ஸே கிடைக்கிறதில்ல. Mrs. Fitzgerald getting up. That'll do then. Okay, இது போதும். She moves towards the door, left then turns. But remember, keep firm or you've had it. ஆனால் நீ ரொம்ப ஃபர்மாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், இல்லைன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. She opens the door calling. Hi, you can come in now. கதவை திறந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு. Coming away from the door and moving right slightly quietly. But remember, a firm hand. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட திரும்ப வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஃபர்ம் ஹேண்ட் அப்படின்னா யூ ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட். George, Doris and Cyril file in through the doorway looking apprehensively at Mrs. Pearson. I'm just off. To let you enjoy yourself. The family looks anxiously at Mrs. Pearson, who smiles. Much relieved, they smile back at her. George, Doris, Cyril எல்லாரும் ஃபைல் இன் அப்படின்னா ஒரு கியூ, ஒரு லைன் கட்டி எல்லாரும் உள்ளே வர்றாங்க. லுக்கிங் ஆப்ரிஹென்சிவ்லினா என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு டென்ஷனோட மிஸ்ஸஸ் பியர்சனை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட், சரி நான் போயிட்டு வரேன், நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த ஃபேமிலியே மிஸ்ஸஸ் பியர்சனை ஒரு மாதிரி ஆங்ஷியஸாக பார்க்குறாங்க. ஆனால் மிஸ்ஸஸ் பியர்சன் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அதை பார்த்து அவங்கெல்லாம் ரொம்ப ரிலீவ் ஆகி திரும்ப அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. Doris anxiously. Yes, mother. Anxiously அப்படின்னா worried, uneasy, nervous. ரொம்ப கவலையாக அவங்க அம்மா கிட்ட கேட்குறா. மிஸ்ஸஸ் பியர்சன் ஸ்மைலிங். Seeing that you don't want to go out, I tell you what I thought we would do. உன்னை பார்த்தாலே நீ வெளியில் போக போகிறதில்லன்னு தெரியுது, அதனால நம்மளாம் என்ன செய்யலாம் அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்ல போகிறேன். மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் கிவிங் அ ஃபைனல் வார்னிங். ரிமெம்பர். போகிறதுக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் திரும்ப ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் பியர்சன் நாடிங். தென் லுக்கிங் ஷார்ப்லி அட் த ஃபேமிலி. நாடுனா சரி சரின்னு தலையாட்டிகிட்டே அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலியை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்து சொல்கிறாங்க. நோ அப்ஜெக்ஷன்ஸ் ஐ ஹோப். நான் சொல்கிறதுல உங்கள் யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜார்ஜ் ஹம்லி. நோ மதர், வாட் எவர் யூ சே. ஹம்லி அப்படின்னா ரொம்ப மாடஸ்டாக, ரொம்ப அடக்கமாக சொல்கிறான். இல்லைம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. மிஸ்ஸஸ் பியர்சன் ஸ்மைலிங். ஐ தாட் வி வுட் ஹாவ் அ நைஸ் ஃபேமிலி கேம் ஆஃப் ரம்மி. அதை கேட்டுட்டு அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல கேம் ஆஃப் ரம்மி விளையாடலாம். அண்ட் தென் யூ சில்ட்ரன் குட் கெட் த சப்பர் ரெடி வைல் ஐ ஹாவ் அ டாக் வித் யுவர் ஃபாதர். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் போய் நைட்டு சப்பர் ரெடி பண்ணுங்கள், நீங்கள் சமைங்க, நான் உங்கள் அப்பா கூட கொஞ்சம் பேசணும். ஜார்ஜ் ஃபர்ம்லி. சூட்ஸ் மீ. ஜார்ஜ் ரொம்ப உறுதியாக, எனக்கு ஓகே தான். ஹீ லுக்ஸ் சேலஞ்சிங்லி அட் த சில்ட்ரன். வாட் அபவுட் யூ டூ. சேலஞ்சிங்லி அப்படின்னா நான் அம்மா சொன்னதை ஒத்துக்கிட்டேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்குறாரு. சிரில் ஹேஸ்டிலி. எஸ், தட்ஸ் ஆல் ரைட். ஹேஸ்டிலி ரொம்ப வேகமாக, எங்களுக்கும் அது ஓகே தான். டோரிஸ் ஹெசிடேட்டிங். ஆனால் டோரிஸ் கொஞ்சம் தயங்கிட்டு நான் அப்படின்னு சொல்ல வர்றா. மிஸ்ஸஸ் பியர்சன் ஷார்ப்லி. வாட், ஸ்பீக் அப். என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வரேன், எல்லாருக்கும் குட் நைட், எல்லோரும் நல்ல நைஸ் டைம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் எக்ஸிட்ஸ் லெஃப்ட் அண்ட் த ஃபேமிலி கிளஸ்டர் ரவுண்ட் மதர் ஆஸ் த கர்டன் ஃபால்ஸ். மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் இதை சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அம்மாவை சுற்றி வந்து கிளஸ்டர் அப்படின்னு ஒரு குரூப் மாதிரி வந்து நிற்கிறாங்க. அதோட த கர்டன் ஃபால்ஸ், இந்த ப்ளே முடியுது. ஸோ இவங்க நினச்ச மாதிரியே கடைசி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களோட ஹார்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அம்மாவுக்கு அந்த ஃபேமிலியில் ரெஸ்பெக்டும் கிடச்சிருச்சு. For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.